ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே மீண்டும் ஒரு முறை விதமாக நாம் அனைவருமாக சேர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதில் ஆண்டவர் தந்திருக்கிற விருப்பத்திற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஒருவேளை அந்த விருப்பத்தை பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களிலே தரவில்லை என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் இவ்விதமாக கூடி வர மாட்டோம். ஒருவேளை அப்படிப்பட்ட வாஞ்சை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில காணப்படவும் ஆண்டவருடைய வார்த்தையிலே வேரூன்றவும் அவர் மீது கட்டப்படவும் ஆண்டவர் இந்த நாட்களை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே 4வது அதிகாரத்தின் 7வது வசனம் வரைக்குமான பகுதியை சென்ற பாட வகுப்பு வரைக்குமாக நாம் படித்து முடித்தோம். ஒருவேளை அந்த பாடங்கள் எல்லாம் எந்த அளவிற்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது என்பதுதான் கேள்வி. ஒருவேளை நான் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு காரியம், பைபிள் ஸ்டடி இஸ் நாட் ஃபார் இன்ஃபர்மேஷன். ஏதோ தகவல்களை சேகரித்துக் கொள்வதற்காக அல்ல வேத பாடம் என்பது. பட் பைபிள் ஸ்டடி இஸ் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நம்முடைய உள்ளங்கள் மாற்றப்பட வேண்டும். அது தேவனுக்கேற்ற விதத்திலே அது உருவாக்கப்படவில்லை என்று சொன்னால் நாம் செலவழிக்கின்ற இந்த 1 மணி நேரம் பயனற்றது. ஆகவே ஆண்டவர் என்னிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், அந்த வார்த்தை என்னிலே அவர் விரும்புகின்ற காரியத்தை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த விருப்பத்தோடு ஒருவேளை இந்த பாட வேளையிலே நான் காத்திருப்பேனே, ஆனால் இந்த நேரம் தனிப்பட்ட விதத்திலே நம்ம ஒவ்வொருவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஆகவே இந்த நாளிலுமாக கலாத்தியர் 4வது அதிகாரத்திலிருந்து 8வது வசனத்திலிருந்து ஆண்டவர் சித்தமானால் அந்த அதிகாரம் முழுமையாக நாம் படித்து முடிக்க முற்படுவோம். 4வது அதிகாரத்துல எவ்விதமாக ஒரு சிறு பிள்ளையானவன் அந்த உபாத்தியனிடத்துல ஒப்புவிக்கப்பட்டு அவன் வளர்ந்து வருகின்ற வரைக்கும் அவனுக்கு அடிமையாக அவன் வாழ்ந்து, அப்புறம் அவன் வளர்ந்த பின்பு அவன் அந்த அடிமையானவனுக்கு அடிமையாக இல்லாதபடி அந்த வீட்டின் சுதந்திரத்திற்கு அவன் பாத்திரவானாக மாறுகிறான் என்று சொல்லி அதை நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையோடு பவுல் ஒப்பிடுவதை நாம் பார்த்தோம். உள்ள நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட அந்த காலங்கள், நியாயப்பிரமாணம் ஆண்டவருக்கு நேராக ஒரு மனிதனை வழிநடத்துகின்றது என்பதை அறிந்து ஆண்டவர் காலம் நிறைவேறின பொழுது தன்னுடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார். எதற்காக அவர் அனுப்புகிறார் என்று சொன்னால், நாம் புத்திர சுவீகாரர் ஆகும்படியாகவும் அந்த நியாயப்பிரமாணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் அவர் தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பினார் என்று சொல்லி பார்த்தோம். அதன் நிமித்தமாக நமக்கு கிடைக்கப்பெற்ற மிகப்பெரிய ஒரு பாக்கியம், அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய அந்த குமாரனுடைய ஆவியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதோடு கூட அந்த புத்திர சுவீகாரத்தினோடு கூட கிடைக்கின்ற சுதந்திரம், நாம் தேவனுடைய சுதந்திரராகவும் தேவன் நம்முடைய சுதந்திரராகவும் மாறி கிறிஸ்துவுடனே கூட நாம் உடன் சுதந்திரர்களாக இருக்கிறோம் என்கின்ற அந்த பாக்கியமான நிலைமை குறித்து சென்ற வகுப்பிலே நாம் மிக தெளிவாக அதை படித்தோம். ஒருவேளை அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அது நல்ல ஒரு நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்கு ஏதுவாக அது காணப்பட வேண்டும். இப்பொழுது இந்த 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்குமான அந்த பகுதி, கலாத்திய சபை மக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்ட பின்பு திரும்பவும் நியாயப்பிரமாணத்திற்கு அவர்கள் திரும்பி செல்கின்ற அந்த பின்வாங்குதலை குறித்த அந்த ஒரு விதமான மன வேதனையோடு கூட பவுல் அந்த 4 வசனங்களையும் அந்த இடத்துல எழுதுவதை நாம் பார்க்கிறோம். அவர் கூறுகிறார், நீங்கள் தேவனை அறியாமல் இருந்த பொழுது சுபாவத்தின்படி தேவன் இல்லாதவர்களுக்கு அடிமைகளாயிருந்தீர்கள். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனால் அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையுமானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே, நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன். இதுதான் இந்த 4 வசனங்களிலும் பவுல் கூறுகின்ற காரியம். முதலாவது, உங்களுடைய பழைய காலத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் என்று சொல்லி பவுல் கலாத்திய சபை மக்களுக்கு கூறுகிறார். எப்படிப்பட்ட காலமாக இருந்தது? அவர்கள் தேவனை அறியாமல் இருந்த பொழுது, ஜீவனுள்ள மெய்யான தேவனாகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருந்த ஒரு காலம் அவர்களுக்கு இருந்தது. அந்த காலத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள்? சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாக இருந்தார்கள்.
தேவன் அற்றவர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்கின்ற அவருடைய பழைய வாழ்வின் நிலைமையை அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார் பவுல். அந்நாட்களில மக்கள் இயற்கைக்கு பயந்திருந்தார்கள். இயற்கையை தெய்வமாக அவர்கள் வழிபட்டு கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் இயற்கையின் மீது அவர்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் அவர்களுக்கு செலுத்த முடியாது. ஆகவே அவர்கள் அந்த இயற்கைக்கு பயந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆகவே அவர்கள் அந்த இயற்கையை வழிபடுவதோடு கூட அந்த இயற்கையின் சக்திகளுக்கு அவர்கள் அதிகமாக பயந்திருந்தார்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சூரியனை அவர்கள் வணங்கினார்கள். சூரிய பகவான் என்று சொல்லி அந்த சூரியனை அவர்கள் வணங்கும் பொழுது, சூரியன் வெளிச்சத்தை தருகிறது, வெப்பத்தை தருகிறது, பயிர் வகைகளை விளைய செய்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சூரியனுடைய வெப்பத்தினால அங்கே வறட்சி வருகிறது. அது மாத்திரமல்ல, அந்த இடத்துல பஞ்சம் வருகிறது. ஆகவே அதை அவர்கள் கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆகவே அதற்காக அவர்கள் பயந்தார்கள். இவ்வளவு பஞ்சமும் இவ்வளவு வறட்சியும் தருகின்ற இந்த சூரிய பகவானை அவர்கள் வணங்கினார்கள், பயந்து வணங்கினார்கள். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது பூமி அவர்கள் வணங்கினார்கள். பூமாதேவி என்று சொல்லி பூமியை வணங்கினார்கள். இந்த பூமி எல்லா நன்மைகளையும் தருகிறது. ஆகவே அவர்கள் அதை வணங்கினார்கள். அதே நேரத்தில் பூமியில வருகின்ற பூமி அதிர்ச்சிகள், பிளவுகள், இவைகள் அவர்களை பயமுறுத்திற்று. இப்படி அந்த இயற்கையை அவர்கள் பயந்தது நிமித்தமாக, இயற்கையின் மீது எந்த விதமான ஒரு கட்டுப்பாடும் இல்லாததினால அவர்கள் பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதே நேரத்துல வானமண்டலங்கள அந்த அந்த மேகங்களையும் கூட அவர்கள் வணங்கினார்கள். மேகத்திலிருந்து மழை வருகிறது. ஆனால் அதே மழை பெருவெள்ளமாக, ஒரு பெரிய வெள்ளமாக மாறி பலவிதமான ஆபத்துகளை தருகிறது. ஆகவே அதற்கும் பயந்தார்கள். இப்படியாக பொதுவாக அவர்கள் இயற்கைக்கு பயந்து, உண்மையாகவே சுபாவத்தின்படி தேவர்கள் இல்லாதவர்களுக்கு அவர்கள் பயந்திருந்தார்கள். கலாத்திய சபை மக்களை பொறுத்த மட்டும் அவர்கள் தேவனற்றவர்களாக வாழவில்லை. தேவர்கள் இல்லை என்று சொல்லி நாஸ்திகர்களாக அவர்கள் வாழவில்லை. அதே நேரத்தில் தேவனை ஒருவனும் ஒரு பொழுதும் முற்றிலுமாக அறிந்து கொள்ள முடியாது என்கின்ற சித்தாந்தம் படைத்த அக்னாஸ்டிக்ஸ் என்று சொல்கிறோமே, அப்படிப்பட்ட விதத்திலும் அவர்கள் வாழவில்லை. அவர்களுக்கு தெய்வங்கள் இருந்தது. உண்மையாகவே தெய்வங்கள் அல்லாதவற்றை தெய்வங்களாக அவர்கள் வணங்கி வந்தார்கள். இதை எப்படி நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில 14வது அதிகாரத்தின் 11வது வசனத்திலிருந்து நீங்கள் படித்து பார்க்கலையானால், லிஸ்திரா என்கின்ற அந்த நகரம், அது கலாத்திய நாட்டில் இருக்கின்ற ஒரு நகரம். அந்த நகரத்துல தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாக இருந்த ஒரு மனிதன், அவன் கால் வழங்காதவனாக இருந்தான். அவன் பவுலுடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றான். அவனிடத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசம் அவனிடத்துல உண்டு என்பதை பவுல் ஆவியிலே உணர்ந்து அவனை எழுந்து நிற்கும்படியாக ஆண்டவருடைய நாமத்தினாலே கூறுகிறார். அவன் எழுந்து நிற்கிறான், அவன் சுகமடைகிறான், அவன் ஆண்டவரை துதிக்கிறான். இதை பார்த்த அந்த லிஸ்திரா ஜன மக்கள் உடனே தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம் மத்தியிலே வந்து விட்டார்கள் என்று சொல்லி பர்னபாவை யூபித்தர் என்றும் பவுலை மெர்க்குரி என்று சொல்லி அங்கே அவர்களை தெய்வமாக அவர்களை வணங்குவதற்காக ஓடி வருவதை நாம் பார்க்கிறோம். இந்த இரண்டு தெய்வங்கள், யூபித்தர் என்பதும் கிரேக்க மொழியில ஜியஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள். அதை பிரதான தெய்வம் என்று சொல்லி அவர்கள் நம்புகிறார்கள். அதே நேரத்தில் மெர்க்குரி, அதை கிரேக்க மொழியில ஹெர்மஸ் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இது மெசஞ்சர் ஆஃப் காட் என்று சொல்லி அவர்கள் நினைக்கிறார்கள். தெய்வத்தினுடைய சத்தியத்தை கொண்டு வருகிற ஒரு தெய்வம் என்று சொல்லி அவர்கள் நம்புகிறபடினால பவுலையும் இருந்தார்கள். அப்படிதான் நீங்க வாசிக்கிறோம். தேவன் அல்லாதவர்களுக்கு நீங்கள் அடிமைகளாக இருந்தார்கள். இதுதான் பொதுவாகவே மனிதனுடைய இயல்பு. மனிதன் தெய்வத்தை குறித்த ஒரு எண்ணத்தை வைத்திருக்கிறான், ஒரு கருத்தை வைத்திருக்கிறான். அந்த கருத்திற்கு இசைந்தார் போல தங்களுக்கென ஒரு விக்கிரகத்தை உருவாக்கி கொள்கிறார்கள். இல்லை என்றால் தெய்வம் என்று சொல்லி அவர்கள் நினைப்பது, அவர்கள் வணங்குவது அவருடைய சிந்தனைக்கு ஏற்ற ஒன்றாக அவர்கள் வைத்து விடுகிறார்கள். ஆனால் உண்மையாகவே அவைகள் தெய்வங்கள் அல்ல. உண்மையான தெய்வத்தை மனுக்குலத்திற்கு வெளிப்படுத்தினவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிதாவாகிய தேவனை ஒரு மனிதனுக்கு வெளிப்படுத்துகிறவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்தின் 27வது வசனத்தில் அதை நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 11:27. குமாரன் பிதாவை வெளிப்படுத்துகிறார்.
Therefore, the revelation of God comes through Jesus Christ only. அவர் மூலமாக மாத்திரமே அந்த வெளிப்பாடு வருகிறது. ஆகவே நீங்கள் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், பழங்காலத்துல தேவன் அற்றவர்களுக்கு நீங்கள் அடிமைகளாக இருந்தீர்கள் என்று சொல்லி 9வது வசனத்துல உங்களுடைய நிகழ்கால அனுபவத்தையும் நீங்கள் சிந்தியுங்கள் என்று சொல்லி பவுல் அவர்களுக்கு ஞாபகம் ஊட்டுகிறார். என்ன நிகழ்காலம்? இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனால் அறியப்பட்டிருக்க. அருமையான வாசகங்கள். ஒருவேளை நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த வசனங்கள், இந்த வார்த்தைகள் நாம் ஆண்டவரை துதிப்பதற்கு பயனுள்ளவைகளாயிருக்கும். 2 காரியங்களை அவர் கூறுகிறார். ஒன்று, நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனால் அறியப்பட்டிருக்கிற. இந்த இரண்டு காரியங்களும் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில நன்றியோடு கூட ஆண்டவரை துதிக்க வேண்டிய அருமையான ஒரு அனுபவம். ஒன்று, நான் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன். ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்துல ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து, அந்த பாவத்திற்காக ஆண்டவர் சிலுவையில தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார் என்பதை உணர்ந்து, அந்த இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டு என்பதை விசுவாசித்து அவன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் தேவனை அறிந்து கொள்கிறான். திரும்பவும் அது ஞானமுள்ள ஒரு அறிவல்ல. In the sense, it is not a knowledge of your intelligence. உங்களுடைய புத்திக்கு ஏற்ற ஒரு அறிவல்ல, மாறாக இட் இஸ் an experiential knowledge. அனுபவபூர்வமாக அறிந்து கொள்ளுகின்ற ஒரு அறிவு. அநேக நேரத்துல தேவனை பற்றி நான் அநேக காரியத்தை அறிந்திருக்க முடியும், ஆனால் தேவனை அறிந்திருக்கிறேனா என்பதுதான் கேள்வி. ஆனால் இந்த கலாத்திய சபை மக்களை குறித்து பவுல் கூறும் பொழுது அவர்கள் தேவனை அறிந்திருந்தார்கள். They had a personal knowledge of Lord and Savior Jesus Christ. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் இரட்சகர் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆகவே இந்த டு நோ இல்லை என்றால் அறிந்திருப்பது என்பது வேதாகமத்துல ஒரு மிக நெருங்கிய இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பை குறித்து எங்கெல்லாம் கூறப்படுகிறதோ அங்கெல்லாம் டு நோ என்கின்ற வார்த்தை, இல்லை என்றால் அறிந்து கொண்டான் என்கின்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தப்படுவதை நாம் பார்க்க முடியும். அப்போ பவுல் இந்த இடத்துல அவர் கூறுவது என்ன என்று சொன்னால், ஒரு மனிதன் தன் பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் தேவனை அறிந்திருக்கிறான். அதே நேரத்துல அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். இது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவனை நான் மட்டும் அறிந்திருப்பதில்லை, அந்த தெய்வமும் என்னை அறிந்திருக்கிறார் என்பது அவருடைய சமூகத்துல வரும் பொழுது நமக்கு பெரிய ஒரு நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் விசுவாசத்தையும் தருகிறது. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்பது மாத்திரமல்ல, அந்த தேவனும் நான் யார் என்பதை அறிந்திருக்கிறார். அதற்கு அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் 1 கொரிந்தியர்ல தன்னுடைய நிருபத்துல 8வது அதிகாரத்தின் 3வது வசனத்துல மிக அழகாக எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 8வது அதிகாரத்தின் 3வது வசனம். அங்கே கூறுகிறார், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். You and I are known by God. ஒருவேளை இது நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒன்று. ஒருவேளை இதை நம்மை அதிகமாக ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை களிகூற செய்ய வேண்டும். நடுக்கத்தோடு பயத்தோடு களி கூறுகின்ற ஒரு அனுபவத்தை இது தர வேண்டும். அது மாத்திரமல்ல, 2 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தின் 19வது வசனம், 2 தீமோத்தேயு 2:19 பவுல் கூறுகிறார், தேவன் தம்முடையவர்களை அறிந்திருக்கிறார். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் அவருடையவர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அப்படியானால் அவருக்கு சொந்தமானவர்களை அவர் அறிந்திருக்கிறார். நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள், நாம் தேவனுடையவர்கள். அப்படியானால் தேவன் தம்முடையவர்களை அறிந்திருக்கிறார். இன்னும் நாகூம் என்கின்ற தீர்க்கதரிசன புத்தகத்துல 1வது அதிகாரத்தின் 7வது வசனம், நாகூம் 1:7 தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஒருவேளை நாம் நம்புகிறோம், அவரை விசுவாசிக்கிறோம். நாம் விசுவாசிக்கிறவரை நாம் அறிந்திருக்கிறபடினால அவரை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். ஒருவேளை இந்த விலை மதிக்க முடியாத உறவின் மகத்துவத்தை நானும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் என்னுடைய இரட்சகர் என்பதை நான் அறிந்திருப்பது மாத்திரமல்ல, அவர் என்னை அவருடைய பிள்ளை என்று அறிந்திருக்கிறார். அவர் சொந்தம் பாராட்டுகிறார். இது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆக பவுல் என்ன கூறுகிறார்,
நீங்கள் முற்காலத்தில் இப்படி இருந்தீர்கள், ஆனால் இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்தும் தேவனால் அறியப்பட்டவர்களாயும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி, இப்பொழுது உங்களுடைய நிலைமையை நன்றாக யோசித்து பாருங்கள். இப்பொழுது நீங்கள் பின்வாங்கி செல்கிறீர்களே, தேவனை விட்டு பின்வாங்கி செல்கிறீர்களே, இது எவ்வளவு எவ்வளவு மோசமான, அதே நேரத்தில் வேதனை தரக்கூடிய ஒன்று என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் கூறுகிறார். தேவனால் நீங்கள் தேவனை அறிந்திருக்கிற, தேவனால் அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையுமானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? இது மிக முக்கியம். அவருடைய வாழ்க்கையில ஒரு விருப்பத்தின் அடிப்படையில ஏற்படுகிற பின்வாங்குதல். அவர்களாக ஏதோ தெரியாத்தனமாக அவர்கள் செய்வதில்லை. வசனம் இவ்விதமாக தான் சொல்லுகிறது. அவர்கள் விரும்புகிறார்கள். விரும்பி என்ன செய்கிறார்கள்? மறுபடியும் திரும்புகிறார்கள். மறுபடியும் தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்ப முற்படுகிறார்கள். மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறார். எவ்வளவு பயங்கரமான ஒரு சூழ்நிலை! ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் இவ்விதமாக தன்னுடைய வாழ்க்கையில பின்வாங்கி செல்வானே, ஆனால் அதை காட்டிலும் பரிதாபமான ஒரு நிலைமை வேறொன்றும் இருக்கவே முடியாது. அப்போ அவர்கள் எதற்கு நேராக அவர்கள் திரும்புகிறார்கள்? அந்த பழைய வாழ்க்கைக்கு நேராக அவர் திரும்பும் பொழுது அந்த வழிபாடுகள் எல்லாம் எப்படிப்பட்டது என்று அவர் கூறுகிறார். அவைகள் பலனற்றதும் வெறுமையானதுமான வழிபாடுகள் என்று சொல்லி அங்கே பவுல் கூறுகிறார். அவைகள் பலனற்றவைகள். they are weak. எந்த விதத்துல? they had no power to save the soul of a person. ஒரு மனிதனுடைய ஆத்ம ரட்சிப்பிற்கு அந்த வழிபாடுகள் பலனற்றவைகளாய் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, they are so weak that it has no power to justify the sinner before God. ஒருவேளை அந்த வழிபாடுகள் எல்லாம் பாவமான ஒரு பாவியாகிய ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக திரும்பி அவன் வரும் பொழுது அவனை நீதிமான் என்று சொல்லி ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறாரே, அப்படி ஒரு மனிதனை நீதிமான் ஆக்குவதற்கு அந்த வழிபாடுகள் எல்லாம் பலனற்றவைகளாய் காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதே நேரத்துல அவைகள் வெறுமையானவைகள், எம்டி அல்ல என்றால் பெகலி என்று சொல்லி ஆங்கிலத்திலே அது போடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் they cannot impart spiritual richness, ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை தர முடியாதபடி தரித்திர நிலைமையில காணப்படுகின்ற வழிபாடுகள், இல்லையென்றால் வெறுமையாய் காணப்படுகின்ற வழிபாடுகள். அப்போ இவர்கள் என்ன செய்கிறார்கள்? வாரன் வியர்ஸ்பி என்கின்ற அருமையான தேவனுடைய மனிதன் இந்த வழிபாடுகளை குறித்து அவர் எழுதும் பொழுது கூறுகிறார், they were giving up the power of the gospel for the weakness of the law. அதாவது சுவிசேஷத்தினுடைய அந்த வல்லமையை, நியாயப்பிரமாணத்தினுடைய பலவீனத்திற்கு அவர்கள் கொடுப்பதற்கு அவர்கள் விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். சுவிசேஷத்தினுடைய வல்லமை அவர்களுக்கு பெரிதாக தெரிவதில்லை. அதற்கு பதிலாக நியாயப்பிரமாணத்தினுடைய அந்த பலவீனத்தை அவர்கள் பெரிதாக கருதுகிறார்கள். மாத்திரமல்ல, and the wealth of the gospel for the poverty of the law. ஒருவேளை அந்த சுவிசேஷத்தினுடைய ஐஸ்வர்யத்தை நியாயப்பிரமாணத்தினுடைய வறுமைக்கு அவர்கள் விட்டுவிட விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அருமையானவர்களே, அநேக நேரத்தில் இப்படிப்பட்ட கள்ள போதனைகள், இப்படிப்பட்ட கவர்ச்சிகளை கொண்டு வரும் பொழுது சுவிசேஷத்தினுடைய மகத்துவத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நாம் காண முடியாதபடி நம்முடைய கண்களை அவைகள் குருடாக்கிவிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆகவேதான் இந்த யூத மத கிறிஸ்தவர்கள் இந்த கலாத்திய சபை மக்களிடத்துல வந்து, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால், இல்லையென்றால் அவரால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால், இல்லையென்றால் அவருக்கு நீங்கள் பிரியமுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால், நியாயப்பிரமாணத்தை நீங்கள் கை கொள்ள வேண்டும் என்ற தவறான உபதேசத்தின் நிமித்தமாக அவர்களை திசை திருப்ப அவர்கள் போதித்து அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு விதமான விருப்பத்தை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். இதே டாக்டர் வாரன் வியர்ஸ்பி தொடர்ந்து அவர் என்ன கூறுகிறார்? they were dropping out of the school of grace and enrolling them into the kindergarten of the law. They were dropping out of the school of grace and enrolling in the kindergarten of law. அதாவது கிருபையின் பள்ளிக்கூடத்திலிருந்து தங்களை விடுவித்து விட்டு அந்த மழலையருடைய பள்ளி இருக்கிறது அல்லவா, நியாயப்பிரமாணத்தினுடைய அவர்களின் பள்ளிக்கூடத்திற்கு தங்களை பதிவு செய்து கொள்கிறார்கள் என்று சொல்லி மிக அழகான ஒரு வர்ணனை.
இவ்விதமாகத்தான் இந்த கலாத்திய சபை மக்கள் ஆண்டவரை விட்டு அவர்கள் பின்வாங்கி போகிறார்கள். பின்வாங்கி போவது மாத்திரமல்ல, அந்த பின்வாங்குதல் அவர்கள் அந்த நியாயப்பிரமாணத்திற்கு அவர்கள் அடிமைகளாக்கி கொள்ள விரும்புகிறார்கள். இதைத்தான் பவுல் அந்த இடத்துல அவர் கூறுகிறார். மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? இதைதான் இந்த நிலைமையை தான் பேதுரு தன்னுடைய கடிதத்தில் விளக்குகிறார். 2 பேதுரு 2வது அதிகாரத்தின் 22வது வசனம். 2 பேதுரு 2:22 நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது போல என்று சொல்லி, இதுதான் ஒரு பின்வாங்குதலினுடைய வாழ்க்கையினுடைய அடையாளம். கழுவப்பட்ட பன்றி அது அங்கு நிலைத்திராதபடி, அந்த சுத்தமாக இருக்க விரும்பாதபடி திரும்பவும் சேற்றிலே புரள ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால், அதை காட்டிலும் பரிதாபமான ஒரு நிலைமை வேறொன்றுமே இருக்காது. ஆகவே இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இப்படி அவர்கள் விரும்பி அவர்களுக்கு அடிமைப்பட்டு போனதோடு கூட யூத மதத்தில காணப்படக்கூடிய ஒரு சில கலாச்சாரங்களை, இல்லையென்றால் ஒரு சில கை கொள்ளுகின்ற ஒரு சில காரியங்களை இவர்களும் கை கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே, ஒருவேளை யூத மத சம்பிரதாயத்தின்படி அவர்களுடைய திருவிழாக்கள், இல்லையென்றால் அவர்கள் அதிகமாக அவர்கள் கொண்டாடுகின்ற பண்டிகைகள், இவைகளுக்கெல்லாம் அவர்கள் முக்கியத்துவத்தை கொடுத்து அதை பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள். ஆகவே பவுல் கூறுகிறார், நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன் என்று சொல்லி. ஒருவேளை உண்மையான கிறிஸ்தவ அந்த பண்புகளை, இல்லையென்றால் கிறிஸ்தவ கோட்பாடுகளை இந்த கலாத்திய சபை மக்கள் இவ்வளவு சீக்கிரமாக விட்டு போய்விட்டார்களே, இவ்வளவாக நான் பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று சொல்லி அவர் அந்த இடத்துல தன்னுடைய மனதின் வேதனையை அங்கே பகிர்ந்து கொள்வதை பார்க்கிறோம். தொடர்ந்து 12வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் எவ்விதமாக இந்த கலாத்திய சபை மக்கள் ஆரம்ப நாட்களிலே பவுலை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதையும், இப்பொழுது எப்படி அவர்கள் பவுலை எவ்விதமாக அவர்கள் பார்க்கிறார்கள் என்பதை குறித்தும் அந்த 12வது வசனத்திலிருந்து அவர் கூறுகிறார். என்ன வாசிக்கிறோம்? சகோதரரே, அழகாக கூறுகிறார். எந்த விதமான ஒரு கடுமையான வார்த்தைகளை அவர் அங்கே பயன்படுத்துவதில்லை. ஆரம்பத்துல புத்தி இல்லாத கலாத்தியரே என்றெல்லாம் சொல்லி, இவ்வளவு புத்தியினரா நீங்கள் என்றெல்லாம் சொல்லி அவர்களை கடிந்து கொண்ட பவுல் இந்த பகுதியில வரும்பொழுது அந்த சகோதரத்துவத்தை வைத்து அவர் அங்கே கூறுகிறார். சகோதரரே, என்னை போல் ஆகுங்கள் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நான் உங்களை போலுமானேன். நீங்கள் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை. அறிமுகம் இவ்விதமாக இருக்கிறது. என்னை போலாகுங்கள் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அந்த இடத்துல எந்த வெறுப்பும் இல்லாதபடி சகோதரரே என்று கூட அழைப்பதோடு கூட அவர் வேண்டி கேட்கிறார். ஒருவேளை தன்னுடைய அப்போஸ்தல அதிகாரத்தை அவர் மீது செலுத்தாதபடி பணிவோடு கூட அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறார். ஒருவேளை இதெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அருமையான கிறிஸ்தவ பண்புகள். ஏதோ ஒரு அளவிற்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் வளர்ந்து விட்டேன், இல்லையென்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு போதகனாக என்னை ஆண்டவர் மாற்றி இருக்கின்றார், இல்லையென்றால் ஆவிக்குரிய விதத்திலே ஒரு தலைவனாக மாற்றி இருக்கின்றார் என்று சொன்னால் எல்லாரும் என்னுடைய வார்த்தைகளுக்கு கேட்டு கீழ்ப்படிய வேண்டும், நான் சொல்வதையெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர்களை நான் உதறி தள்ளிவிட வேண்டும் என்கின்ற மனப்பான்பு அல்ல ஒரு கிறிஸ்தவனுடைய மனப்பான்பு. அவனுடைய மனப்பாங்கு என்ன? அவர்களை சகோதரர்களாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். He was beseeching them. எந்த ஒரு கண்டிப்பும் இல்லாதபடி அமைதியோடு அன்போடு அவளிடத்துல வேண்டிக் கொள்கிறார். என்னத்தை வேண்டிக் கொள்கிறார்? என்னை போலாகுங்கள் என்று சொல்லி, என்னை போலாகுங்கள். எப்படி? பவுல் ஒரு யூதன். அவர் யூதர் மார்க்கத்துல வாழ்ந்து யூதருடைய நியாயப்பிரமாணத்தை எல்லாம் கை கொண்டு விருத்த சேதன அடையாளத்தை பெற்று கிறிஸ்தவனான அந்த யூதன் அந்த நியாயப்பிரமாணத்தை எல்லாம் விட்டு அந்த நியாயப்பிரமாணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி இன்று கிறிஸ்துவின் கிருபைக்கு அந்த மனிதன் அடிமையாக இருக்கிறார். ஆகவே அவர் கூறுகிறார், என்னை போல் ஆகுங்கள். நான் ஒரு யூதன், ஆனாலும் அந்த நியாயப்பிரமாணத்திற்கு நான் அடிமைப்படவில்லை. கர்த்தரனை விடுவித்திருக்கிறார். ஆகவே நீங்களும் திரும்பவும் நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைப்பட்டவர்களாகாதபடி என்னை போல விடுதலை உள்ளவனாக மாறிவிடுங்கள் என்று சொல்லி அடுத்த வார்த்தை அவர் கூறுகிறார், நான் உங்களைப் போலவும் ஆனேன். அதாவது எப்படி ஒரு புறஜாதியான்
நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைப்படாதவனாக, நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவனாக இராதபடி வாழ முடிகிறதோ அவ்விதமாக நானும் உங்களைப் போலானேன் என்று சொல்லி பவுல் அந்த இடத்துல கூறுவதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் நான் விடுதலை அடைந்து விட்டேன், நான் இன்னும் நியாயப்பிரமாணத்திற்கு அடிமை அல்ல, ஆகவே அந்த விடுதலையானவனாகி என்னை போல நீங்கள் மாறிவிடுங்கள். ஒன்று. இரண்டாவது, நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு அடிமை இல்லாதவர்களாக, நியாயப்பிரமாணத்திற்கு உட்படாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள், ஆகவே உங்களைப் போல நானும் மாறிவிட்டேன் என்று தன்னை குறித்து கூறுகிறார். இதை பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவமாக வைத்திருந்தார். எங்கெல்லாம் அவர் ஊழியம் செய்யும் பொழுதும் அவர் யாருக்கெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரோ அவர்களைப் போல தன்னையும் அவர் மாற்றிக்கொள்கிறார். எந்த விதத்திலும் உலகத்தோடு ஒத்து போகாமல் சுவிசேஷத்தினுடைய செய்தி எந்த விதத்திலும் சிறுமைப்படுத்தாதபடி அந்த மனிதன் வாழ்ந்ததை 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்திலே வாசிக்க முடியும். 1 கொரிந்தியர் 9:21 நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனை போலுமானேன் என்று சொல்லி அவர் கூறுகிறார். நீங்கள் எனக்கு நீங்கள் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை, யூ ஹேவ் நாட் இன்ஜூர்ட் மீ அட் ஆல். உங்களுடைய போக்கு, ஒருவேளை நான் கடினமாக உழைத்தேன், உங்கள் மத்தியிலே சுவிசேஷத்தை அறிவித்தேன், ஆனால் அந்த சுவிசேஷத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இன்று இப்பொழுது பின்வாங்கி போய்விட்டீர்கள். ஆனால் அதற்காக நீங்கள் அதற்கு துரோகம் செய்து விட்டீர்கள், இல்லை என்றால் அநியாயம் செய்து விட்டீர்கள் என்று சொல்லி உங்களை நான் குற்றம் சாட்ட விரும்பவில்லை என்று சொல்லி அவர் அந்த இடத்துல கூறுகிறார். இங்கேதான் பவுலினுடைய அந்த பெருந்தன்மையை நாம் பார்க்க முடிகிறது. ஒருவேளை அவர்கள் எல்லாரும் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி சென்றது தன்னுடைய சுவிசேஷ போதனையின் ஊழியத்துல தனக்கு வந்த தனிப்பட்ட பாதிப்பை, பர்சனல் அஃபென்ஸ் என்று சொல்லி அவர் எடுக்காதபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்கு அவர்கள் ஏற்படுத்தின மிகப்பெரிய பாதிப்பு அது என்பதை அவர் உணர்ந்து கொண்டு அவர் கூறுகிறார். அவர்களுடைய அந்த கலாத்திய சபை மக்களுடைய நல்ல குணத்தை 13 அவர் கூறுகிறார். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாம் தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் ஆரோசியாமலும் தேவதூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். ஒருவேளை இது என்ன என்று சொல்லி நமக்கு தெரியவில்லை. தன்னுடைய முதலாவது மிஷனரி பயணத்தின் பொழுது அவர் கலாத்திய நாட்டில் இருக்கின்ற சபைகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கின்றார். அப்பொழுது அவருடைய சரீரத்திலே ஏதோ ஒரு பலவீனம் இருந்திருக்கிறது. அது என்ன பலவீனம் என்று சொல்லி தெளிவாக வேதத்தில் எங்கேயுமே எழுதப்படவில்லை. ஆனால் வேத வல்லுநர்கள் அதை பலவிதமாக வியாக்கியானம் செய்கிறார்கள். ஒருவேளை அது மலேரியா காய்ச்சல் போன்ற ஒரு காய்ச்சல் அவருக்கு இருந்தது என்று கூறுகிறார்கள், இல்லையென்றால் அவருக்கு கண்களிலே ஏதோ ஒரு வியாதி இருந்தது என்று கூறுகிறார்கள், இல்லையென்றால் அவரை அடிக்கடி பலவீனப்படுத்துகின்ற ஒரு ஏதோ ஒன்று அவரிடத்துல இருந்தது என்று சொல்லி. எப்படி இருந்தாலும் இந்த பலவீனம் அவருடைய அந்த தோற்றத்தையே ஒரு விதமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தோற்றத்தை உருவாக்கிற்று என்று சொல்லி வேத வல்லுநர்கள் அதற்கு வியாக்கியானம் தருகிறார்கள். எது எப்படி இருந்தாலும் இந்த கலாத்திய சபை மக்கள் அப்பொழுது பவுலை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை பவுல் அங்கே கூறுகிறார். எப்படி ஏற்றுக்கொண்டார்களாம்? அந்த சரீர பலவீனத்தோடு கூட நான் வரும்பொழுது என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணவில்லை. யூ ஹாவ் நாட் டிஸ்பைஸ்ட் மை இன்ஃபார்மிட்டிஸ் என்று சொல்லி அவர் கூறுகிறார். என்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த பலவீனத்தை நீங்க அசட்டை பண்ணவில்லை, அதற்கு பதிலாக நீங்கள் என்ன செய்தீர்கள்? என்னை ஒரு தேவதூதனை போல ஏற்றுக்கொண்டீர்கள். அதையும் தாண்டி அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது போலவே அவர்கள் பவுலை ஏற்றுக்கொண்டதாக பவுல் கூறுகிறார். அப்படியானால் அந்த கலாத்திய சபை மக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால், தேவதூதனை காட்டிலும் உயர்ந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி தங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அப்படியே பலவீனமான இந்த பவுலையும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது போல ஏற்றுக்கொண்டார்களாம். இது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து என்ன என்று சொன்னால், அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனாகிய பவுலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஏற்றுக்கொள்கிறாரோ அப்படியே இவர்கள் பவுலை ஏற்றுக்கொண்டார்களாம். புரிகிறதா உங்களுக்கு?
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பவுலை அந்த பலவீனத்தோடு ஏற்றுக்கொள்கிறாரே, அவ்விதமாக இவர்களும் பவுலை ஏற்றுக்கொண்டார்களாம். ஒன்று, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது போல இவர்கள் பவுலை ஏற்றுக்கொண்டார்கள். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து பவுலை ஏற்றுக்கொள்வது போல இவர்கள் பவுலை ஏற்றுக்கொண்டார்களாம். அப்போ இவரிடத்தில் இருந்த அந்த அன்பை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? இது ஒரு கேள்வி அல்ல, இது ஒரு கேள்வி அல்ல. ஏனென்றால் இது அந்த ஆனந்த பாக்கியம் எங்கே என்று சொன்னால் அது போய்விட்டது என்பது போல தோன்றும். ஆனால் அதல்ல. அப்பொழுது இது ஒரு ஆச்சரியமாக கேட்கிறார். ஒருவேளை தமிழ்ல அதை மொழிபெயர்க்கணும்னா, என்னே உங்கள் ஆனந்த பாக்கியம், அப்பொழுது இருந்த ஆனந்த பாக்கியம் எப்படி இருந்தது என்று சொல்லி அவர்களுக்கு ஞாபகமூட்டி அவர் கூறுகிறார், உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியா இருக்கிறேன். ஒருவேளை கண் என்பது ஒரு மனிதனுடைய அவயவங்களில மிக முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கிறது. அப்படியானால் அந்த கண் போனாலும் பரவாயில்ல, நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம் என்று சொல்லி பவுலுக்கு உதவி செய்ய அவர்கள் முன் வருகிறார்கள். மிக மிக விலை மதிக்க பெற்ற எதையென்றாலும் இழந்தாலும் சரி, அந்த பவுலை ஏற்றுக்கொள்வதற்கும் பவுலுக்கு உதவி செய்வதற்கும் அவர் முன் வந்தார்கள். இன்னொரு ஒரு சில வியாக்கியானம் என்ன என்று சொன்னால், பவுலுக்கு ஏதோ கண் வியாதி இருந்தது, ஆகவே தங்களுடைய கண்களையே பிடுங்கி பவுலுக்கு கொடுத்து அந்த கண் வியாதியை சுகப்படுத்துவதற்கு அவர்கள் முன் வந்தார்கள் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு வியாக்கியானமும் இருக்கிறது. எப்படி ஆனாலும் அவர் என்ன கூறுகிறார், நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்ருவானேனோ. ஒருவேளை இவ்வளவு அன்பு செலுத்தியனை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள், சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டீர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்கள். ஆனால் இன்று நீங்கள் அந்த பலனற்றதும் பயனற்றதுமான வெறுமையுமான அந்த வழிபாடுகளுக்கு நீங்கள் திரும்பி போனீர்கள். அப்படி உங்களுடைய பின்மாற்றுதலை குறித்து நான் உங்களுக்கு எழுதுவதை குறித்து எழுதும் பொழுது என்னை நீங்கள் சத்ருவாக பார்க்க ஆரம்பித்து விட்டீர்களே, ஆகவே சத்தியத்தை சொன்னதினாலே நான் சத்ருவானேனோ என்று சொல்லி பவுல் அவர்களுக்கு ஒரு கேள்வியை எழுப்புகிறார். அநேக நேரத்தில் அருமையானவர்களே, இது நம்முடைய வாழ்க்கை அனுபவமாக மாற முடியும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில பலர் பின்வாங்கி செல்லும் பொழுது அவர்களுக்கு நாம் அவருடைய பின்மாற்றத்தை குறித்து அவர்களுக்கு நாம் எடுத்துரைக்கும் பொழுது அநேக நேரத்துல அவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், நம்மை சத்ருவாக தான் பார்ப்பார்கள். இது ஒன்று. இரண்டாவது, நம்முடைய பின்மாற்றத்தை குறித்து நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற தவறுதலை குறித்து ஒரு தெய்வ மனிதன் நம்மிடத்துல அதை குறித்து கூறும் பொழுது எவ்விதமாக நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஒருவேளை அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நம்மிடத்துல இல்லாதபடி அதை குறித்து திருத்த முற்பட்டு நம்மிடத்துல வருகிறவர்களை நாம் வெறுத்து ஒதுக்கி விடுகிறோம் அல்லவா, அவர்களை சத்ருவாக அநேக நேரங்களில் எண்ணுகிறோம் அல்லவா. அதை அவ்விதமாக செய்யக்கூடாது என்கின்ற போதனையை தான் இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சத்ருவாக என்னை நீங்கள் சத்ருவாக பார்க்கிறீர்களா என்று சொல்லி கேட்கிறார். அடுத்தபடியாக 17வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் இந்த பகுதியில இந்த யூத மார்க்கத்தில் அமைந்த கிறிஸ்தவர்கள் அவர்களை எவ்விதமாக கவர்ந்து அவருடைய விசுவாசத்தை நாசமாக்குகிறார்கள் என்பதை குறித்து பவுல் அவர்கள் விளக்குகிறார். அவர் என்ன கூறுகிறார், அவர்கள், அதாவது இந்த யூத மார்க்கத்தில் அமைந்த கிறிஸ்தவர்கள் உங்களை நாடி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள். They were zealous. நல்லதுதான், வைராக்கியம் பாராட்டுகிறார், தங்களுக்கு அவர்கள் சொந்தம் என்று சொல்லி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள். ஆகிலும் நல்மனதோடு அப்படி செய்யாமல் நீங்கள் அவர்களை நாடி வைராக்கியம் பாராட்டும்படிக்கு உங்களை புறம்பாக்க விரும்புகிறார்கள். எவ்விதமாக இதை புரிந்து கொள்வது? அவர்கள் இந்த கலாத்திய சபை மக்கள் மீது அதிக ஆர்வம் உள்ளவர்களைப் போல அவர்கள் தங்களை காண்பித்துக் கொள்கிறார்கள். ஆனால் அது நல் மனசாட்சியோடு கூட அல்ல, நல் மனதோடு கூட அவர்கள் செய்வதில்லை. அவர்கள் செய்வதெல்லாம் என்ன, இந்த கலாத்திய மக்கள் தங்களிடத்திலே திரும்ப வேண்டும், தங்களுடைய போதனையை ஏற்றுக்கொண்டு தங்களிடத்திலே திரும்பி அதே நேரத்தில் பவுலை அவர்கள் புறம்பாக்க வேண்டும். பவுலை அவருடைய போதனையிலிருந்து அவருடைய சுவிசேஷத்திலிருந்து அவரிடத்திலிருந்தே அவர்களை ஒதுக்கி வைத்து விட வேண்டும் என்று சொல்லி அந்த கெட்ட மனதினாலே அவர்கள் உங்களிடத்திலே வருகிறார்கள், இதை இனம் கண்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லி பவுல் அவர்களுக்கு கூறுகிறார். நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். ஒருவேளை அவர்கள் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக, ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளப்பத்திற்காக, அவர்களுடைய மேன்மைக்காக, அவர்களுக்காக காரியங்களை செய்வது
நல்லது. அதுதான் ஒரு உண்மை கிறிஸ்தவனுடைய கிறிஸ்தவ பணியாளனுடைய பொறுப்பாக இருக்க வேண்டும். ஆனால் அநேக நேரங்களில அப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறுவதில்லை. இன்றைக்கும் கூட நாம் கண்கூடாக பார்க்கின்ற அநேக காரியங்கள் உண்டு. எப்படியானால் ஒரு சில போதகர்கள் தங்களுடைய போதகத்தை தங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் உள்ளத்துல திணிக்க முற்படுகிறார்கள். அதே நேரத்துல அவர்களை தங்களுக்கு ஆதாயமாக்கிக் கொள்ள விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களை சார்ந்திருப்பது நிமித்தமாக தங்களுடைய ஊழியம் பெருகவும் தங்களை செல்வந்தர்களாக மாற்றவும் அவர்களை கருவிகளாக பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். இது வேதத்திற்கு புறம்பானது. வேதம் கற்றுத்தருகிற தேவ ஊழியனுடைய ஊழியத்தின் போக்கு இப்படி இருக்கவே கூடாது. அவன் மக்களை தேவனுக்கு நேராக திருப்ப வேண்டும், கிறிஸ்துவுக்கு நேராக திருப்ப வேண்டும். ஆண்டவரை அறிகிற அறிவின் மேன்மை எல்லாவற்றையும் நான் நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அந்த மேன்மையை நான் அடைய வேண்டும், அந்த மேன்மைக்கு நேராக மக்களை திருப்ப வேண்டும். அவர்கள் மூலமாக நான் என்னை செல்வந்தனாக மாற்றி என்னுடைய செல்வ பெருக்கத்திற்கு அவர்களை நான் பயன்படுத்துவேனே. ஆனால் அது ஆண்டவர் விரும்பாத ஊழியம். ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்று கிறிஸ்தவ ஊழியம் அவ்விதமாக வளர ஆரம்பித்து விட்டது. வைராக்கியம் கொள்வதை போல காண்பிக்கிறார்கள், உங்கள் மீது பெரிய பாரம் இருப்பதை போல காண்பிக்கிறார்கள். ஆனால் அவருடைய போதனைகளை கவனமாக நாம் கவனிப்போமே ஆனால் அவைகளெல்லாம் வேதத்தை மையமாக கொண்டு செயல்படுகின்ற ஒன்றாக காணப்படாது. அவைகளெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையின் மேன்மைக்காக, இல்லையென்றால் சுவிட்சம் என்கின்ற பெயரில மக்களை திசை திருப்புகின்ற போதனை நிறைந்த கிறிஸ்தவ உலகத்துல நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பவுல் கலாத்திய சபை மக்களுக்கு அதைத்தான் கூறுகிறார். இப்படிப்பட்டவர்கள் உங்கள் மீது வைராக்கியம் கொள்வதை போல காண்பிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் உங்களை கிறிஸ்துவனிடத்திலிருந்தே பிரிப்பதற்கான போதனையை தருகிறார்கள். இதை நீங்கள் இனம் கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் கூறிவிட்டு கூறுகிறார், என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனை படுகிறேன். லுக் அட் திஸ் மேன்ஸ் ஹார்ட். இந்த மனிதனுடைய உள்ளத்தை கவனிங்க. கடினமாக 2-3 அதிகாரங்களில அவருடைய வாழ்க்கையெல்லாம் கூறிவிட்டு 4வது அதிகாரத்துல சகோதரரே என்று அழைத்து இப்பொழுது சிறு பிள்ளைகளே என்று சொல்லி கூறுகிறார். வேதனையோடு கூறுகிறார், நீங்கள் வளர வேண்டியவர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நீங்கள் வளர வேண்டியவர்கள். ஆனால் இன்னும் வளராதவர்களாக வெறுமையான அந்த வழிபாடுகளுக்கு, பலனற்ற அந்த வழிபாடுகளுக்கு நீங்கள் திரும்பவும் விருப்பத்தோடு திரும்புகிறீர்கள். நீங்கள் அதற்கு அடிமைகளாகும்படி விரும்புகிறீர்கள். ஆனால் அப்படிப்பட்ட அடிமைகளாகும்படியான விருப்பத்தை உங்களிடத்துல உருவாக்குகிற இந்த யூத மத கிறிஸ்தவர்கள், அவர்கள் உங்களிடத்துல அதிகமாக அவர்கள் உங்களிடத்துல வைராக்கியம் பாராட்டுவது போல உங்களுக்கு காண்பிக்கிறார்கள், உங்களை திசை திருப்ப முற்படுகிறார்கள். ஆகவே சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி பவுல் அந்த இடத்துல கூறுகிறார். இதை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும்? கிறிஸ்து உங்களிடத்துல உருவாகும்படி மறுபடியும் கர்ப்ப வேதனை படுகிறேன் என்று சொன்னால் திரும்பவும் அவர்கள் பிறக்க வேண்டும் என்பதற்காக அவர் கூறவில்லை. திரும்பவும் அவர்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு கூட பவுல் இந்த இடத்துல அந்த காரியத்தை கூறுவதில்லை. ஏனென்றால் ஒரு மனிதன் மறுபடியும் பிறந்தால் மட்டுமே அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி தெளிவாக ஆண்டவருடைய வசனம் கூறுகிறது. ஆனால் திரும்ப திரும்ப அவன் மறுபடியும் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியானால் பவுல் இங்கே கூறுவதனுடைய அர்த்தம் என்ன? கிறிஸ்து அவர்களிலே உருவாக வேண்டும். கிரைஸ்ட் நீட் டு பி ஃபார்ம்ட் இன் them. அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்கனவே அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்கான அந்த 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 அத்தாட்சியை தான் 3வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 3வது அதிகாரம் 26வது வசனத்துல வாசிக்கிறோம், நீங்கள் எல்லாரும் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. அப்படியானால் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல என்று சொல்லி அங்கே ஆகுவதில்லை, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். அதே நேரத்துல 27வது வசனத்துல அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே, அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. 28வது வசனத்துல நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். அப்படியானால் இவர்கள் கிறிஸ்துவுக்குள்ள தான் இருக்காங்க. ஆனா அவர்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகும் பொழுது திரும்பவும் ஆண்டவர் அவருடைய உள்ளத்துல உருவாக வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கே கர்ப்ப வேதனை படுகிறார் என்று சொல்லி அவர் கூறுகிறார். அர்த்தம் என்ன?
ஆண்டவர் தன்னுடைய ஆதிக்கத்தை திரும்பவும் அவருடைய வாழ்க்கையிலே செலுத்த வேண்டும் என்பதுதான். ரட்சகர் என்று சொல்லி அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள், ஆனால் பின்வாங்குகிறார்கள். ஆனாலும் திரும்பவும் ஆண்டவரை அரியாசனத்திலே உட்கார வைப்பதற்காக ஆண்டவர் மீண்டும் தன்னுடைய 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 ஆளுகையை அவருடைய உள்ளத்திலே அவர் செலுத்த வேண்டும் என்பதற்காக திரும்பவும் அவர் கிறிஸ்து அவர்களிலே உருவாக வேண்டும் என்று சொல்லி அவர் அவர் கர்ப்ப வேதனைப்படுகிறார் என்று சொல்லி அங்கே கூறுகிறார். அப்படியானால் என்ன அர்த்தம்? they have not lost the experience of salvation. அவர்கள் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை அவர்கள் இழந்து விடவில்லை, ஆனால் they lost the joy of the salvation. அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவர்கள் இழந்து விட்டார்கள். இதைதான் தாவீது ராஜா தன் பாவம் புரிந்து திரும்பவும் ஆண்டவரிடத்துல மனம் திரும்பும் பொழுது சங்கீதம் 51 12வது வசனத்திலே கூறுகிறார், உம்முடைய ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உம்முடைய ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். அநேக நேரங்களிலே விசுவாசி பாவம் செய்து விடும் பொழுது அவன் அந்த ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை இழந்து போகிறான். ரட்சிப்பை அவன் இழப்பதில்லை, ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை இழந்து போகிறான். ஆனால் அப்படியானால் ஒரு விசுவாசி உடனடியாக ஆண்டவரிடத்தில் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும், திரும்பவும் அந்த சந்தோஷத்தை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆண்டவருடைய வசனம் கூறுகிறது, விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட கடிதமாகி 1 யோவான் 1வது அதிகாரத்தின் 9வது வசனத்துல, நாம் நமது பாவங்களை அறிக்கை செய்வோமே ஆனால் அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து சகல அநீதியும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நீதியும் உண்மையும் உள்ளவராயிருக்கிறார். இதுதான் ஆண்டவர் நம்மை பொறுத்த மட்டும். ஒரு விசுவாசி தவறி விழுவது இயல்பு, தவறிவிட முடியும், வாய்ப்புகள் உண்டு. அப்படியானால் அவன் தவறி விழுந்தால் உடனடியாக அவன் அதை சரி செய்து கொள்ள வேண்டும். உடனடியாக ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து தன்னுடைய பாவத்தை அவன் அறிக்கை செய்யும் பொழுது பாவத்தை மன்னிப்பதற்காக ஆண்டவர், அது அவருடைய குணாதிசயம். அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். பாவங்களை மன்னிக்கிற குணம், அதே நேரத்தில் மன்னிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். ஆகவே இந்த கலாத்திய சபை மக்கள் திரும்பவும் தங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய ராஜாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த விருப்பத்தை அந்த இடத்துல அவர் கூறுவதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து 21வது வசனத்திலிருந்து 5வது அதிகாரத்தின் முதல் வசனம் வரைக்குமாக ஒரு அழகான ஒரு பகுதி. அந்த பகுதியில அவர் விளக்குகின்ற ஒருமையான ஒரு சரித்திர சம்பவத்தை ஆவிக்குரிய வாழ்வோடு கூட அவர் இணைத்து அதை கூறுகிறார். என்ன வாசிக்கிறோம்? நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருக்கிற விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லை. திரும்பவும் பாருங்க, அந்த 9வது வசனத்துல அவர்கள் அந்த பழைய வழிபாடுகளுக்கு திரும்ப அவர்களுக்கு ஒரு விருப்பம் வருகிறது. இங்கே பார்க்கிறோம், நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருக்கிற விரும்புகிற நீங்கள். அப்படியானால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் விருப்பம் இல்லாதபடி நாம் பின்வாங்க மாட்டோம். நன்றாக புரிந்து கொள்ளணும். சில நேரத்தில் நம்ம சொல்லிடுவோம், பிரதர் நான் பேக் ஸ்லைட் ஆயிட்டாங்க, பிரதர் சிஸ்டர் நான் பேக் ஸ்லைட் ஆயிட்டானோ. யூ டெலிபரேட்லி யூ பேக் ஸ்லைட். நீங்க விரும்புறீங்க, நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல அவரை உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய விருப்பம் இல்லாதபடி ஆண்டவரை மையமாக கொண்ட சத்தியத்தை விட்டு வழிவிலகி. நன்றாக கவனிங்க, அன்று கலாத்தியர்களுக்கு கூறப்பட்டது நியாயப்பிரமாணம், விருத்த சேதனம். இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு வருகின்ற போதனைகள் கிறிஸ்து கூட்டல், கிறிஸ்து கிரைஸ்ட் பிளஸ், கிறிஸ்துவோடு கூட இவைகளையும் நீங்கள் கை கொண்டால் மாத்திரமே, கிறிஸ்துவோடு கூட இவைகளையும் நீங்கள் செய்தால் மாத்திரமே, கிறிஸ்துவோடு கூட இந்த அனுபவமும் உங்களுக்கு இருந்தால் மாத்திரமே ரட்சிப்பு உண்டு என்கின்ற போதனையில நாம் வழிவிலகி போய்விடுகிறோம். அப்படியானால் அதை விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்கிறோம். வேதத்தை வாசித்து வேதத்தின் அடிப்படையில அந்த போதனைகளை நாம் சிந்திக்க, அதை ஆராய்ந்து பார்க்க நமக்கு விருப்பம் இல்லை. ஆகவேதான் இன்று நாம் வழிவிலகி போகிறோம். அந்த விருப்பம் இருக்குமே ஆனால் நாம் வழிவிலகி போக மாட்டோம். ஆனால் இங்கே பார்க்கிறோம், அவர்கள் வழிவிலகி போகிறார். அவர்களுக்கு ஒரு விருப்பம் வருகிறது. நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருக்க விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா? இந்த இடத்துல நியாயப்பிரமாணம் என்று பவுல் கூறுவது மோசேனுடைய நியாயப்பிரமாணத்தை அல்ல, மாறாக மோசேனால் எழுதப்பட்ட அந்த 5 புத்தகங்களில முதல் புத்தகத்தை குறித்து தான் அவர் இங்கே எழுதுகிறார். ஏனென்றால்
தொடர்ந்து வருகின்ற வசனங்கள் ஆபிரகாமினுடைய பிள்ளைகளை குறித்து எழுதுகிறார். ஆபிரகாமுடைய காலத்திற்கு பின்புதான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஆகவே நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருக்கிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா என்று சொல்லி அவர் கூறுகிறார். இது எனக்கு சொல்லுங்கள், ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஒருவன் அடிமையானவனிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவனிடத்தில் பிறந்தவன். அடிமையானவனிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவனிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். இங்கே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்களிக்கிறார், உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலத்தனை போலவும் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கின்றார். 75வது வயதுல ஆபிரகாம் ஊர் என்கின்ற தேசத்தை விட்டு புறப்பட்டு செல்கிறார், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து. 85வது வயதுல சாராள் ஆபிரகாமுக்கு ஒரு ஆலோசனை கூறுகிறார். என்ன ஆலோசனை? ஒருவேளை ஆண்டவருடைய இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமே ஆனால் நான் மலடியாய் இருக்கிறேன், ஒருவேளை நம்முடைய அடிமை பெண்ணாகிய ஆகார் மூலமாக ஆண்டவர் ஒருவேளை தன்னுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற முடியும் என்று சொல்லி தன்னுடைய சுய புத்தியினால ஆபிரகாமுடைய உள்ளத்திலே ஒரு ஆசையை விதைத்து அவனுடைய சுய விருப்பத்தின்படி பிறந்த குழந்தைதான் இஸ்மவேல், ஆகார் மூலமாக. அப்படியானால் that was a natural birth. அதுல ஒன்றும் சூப்பர் நேச்சுரல் பர்த் என்று சொல்லி நாம் கூறவே முடியாது. அது ஒரு சாதாரண பிறப்பு, இயல்பான ஒரு பிறப்பு. அதே நேரத்துல ஆகார் ஒரு அடிமை பெண், ஆகவே ஆகார் இடத்துல பிறந்த குழந்தையும் அடிமையாக பிறந்த ஒரு குழந்தை. அதே நேரத்துல ஈசாக்கை பார்க்கும் பொழுது 100வது வயதுல அவர் ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தையை சாராள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் உதவி செய்கிறார். அந்த குழந்தை ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின் குழந்தை, ப்ராமிஸ் சைல்ட். அதே நேரத்தில் இட் வாஸ் a miracle of God. ஆண்டவருடைய ஒரு அற்புதமான ஒரு பிறப்பு ஈசாக்குடையது. தட் வாஸ் a supernatural birth. ஒருவேளை எந்த விதத்திலும் சாரால் கர்ப்பம் தரிக்க முடியாது என்கின்ற இயற்கைக்கும் அப்பாற்பட்ட ஒரு பிறப்பை ஈசாக்குக்கு சாராளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அப்படியானால் சாராள் விடுதலை அடைந்தவள், சுயாதீனம் உள்ளவள். அவள் மூலமாக பிறக்கப்பட்ட குழந்தை விடுதலையான ஒரு குழந்தை. இது பின்னணி, சரிங்களா? இப்ப இதை வைத்து அவர் என்ன கூறுகிறார்? இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். இந்த சரித்திர சம்பவத்தை ஆவிக்குரிய ஒரு உவமையாக அவர் அதை ஒப்பிடுவதை பார்க்கிறோம். ஆகார், அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகள், ஆகாரும் சாராளும் 2 ஏற்பாடுகள். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி, இவள் தன் பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. என்ன அர்த்தம்? என்ன ஞான அர்த்தத்தை இதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? ஆனா இதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்றைக்கும் பழைய ஏற்பாட்டின் பல பகுதிகளை எடுத்து அதை அவ்விதமாகவே போதித்து தவறான போதனைகளை தருகின்ற போதனைகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் பவுல் மிக எச்சரிக்கையோடு இதை எழுதுகிறார். அவர் கூறும்பொழுது என்ன கூறுகிறார்? ஆகார் அடிமை பெண்ணாக இருக்கிறாள், அவள் மூலமாக பிறந்த இஸ்மவேல் ஒரு அடிமையாக இருக்கிறான். ஆகவே இது நியாயப்பிரமாணத்திற்கு அவர் ஒப்பிடுகிறார். சீனாய் மலையில மோசேக்கு கொடுத்த நியாயப்பிரமாணத்திற்கு ஒப்பிட்டு அந்த நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனை அடிமைத்தனத்துக்குள்ளாக கொண்டு செல்கிறது என்பதை அவர் இந்த இடத்துல கூறுகிறார். இந்த அடிமைத்தனம் என்பது சீனாய் மலையோடு கூட ஆகாரை ஒப்பிட்டு, சீனாய் மலையிலே கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாணத்தோடு கூட ஒப்பிட்டு, அந்த நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு வருகிற எருசலேம் நகரத்து மக்களையும் அவர் அங்கே இணைப்பதை நாம் பார்க்கிறோம். யூத மக்கள் எருசலேமில நியாயப்பிரமாணத்திற்கு அவர் அடிமைப்பட்டவர்கள். அந்த நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைப்பட்ட யூத மக்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். எப்பொழுது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். ஆகவே பவுல் இந்த இடத்துல கலாத்திய சபை மக்களுக்கு கூறுவது என்ன? இந்த நியாயப்பிரமாணமானது எப்படி நம்மை அடிமைப்படுத்துகிறது என்று சொன்னால், அந்த ஆகார் மூலமாக அடிமை பெண்ணாகி அவள் மூலமாக
இஸ்மவேல் பிறந்தான். அந்த இஸ்மவேல் அடிமையாக இருக்கிறான். இந்த அடிமைத்தனமானது நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்கிற எல்லாரும் அதற்கு சமமானவர்கள் என்று சொல்லிதான் அந்த 25வது பின்பகுதியில இவள் தன் பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. அப்படியானால் அந்த அந்த நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்கிற அத்தனை பேரும் நியாயப்பிரமாணத்திற்கு அடிமையானவர்கள் என்று சொல்லி 26வது வசனத்துல சாராளை குறித்து கூறுகிறார். மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள் என்று சொல்லி அந்த இடத்திலே கூறுகிறார். அப்படியானால் இந்த மேலான எருசலேம் என்று சொல்லி அவர் கூறுவது என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தந்த அந்த புதிய உடன்படிக்கையின் மூலமாக, பழைய உடன்படிக்கை நியாயப்பிரமாணம், அந்த பழைய உடன்படிக்கையாகிய நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனை அடிமைப்படுத்துகிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக கொடுக்கப்பட்ட புதிய பிரமாணத்திற்கு சாராளை ஒப்பிட்டு பவுல் இந்த இடத்துல எழுதுகிறார். அந்த புதிய உடன்படிக்கை என்ன? மத்தேயு 26வது அதிகாரத்தின் 28வது வசனத்தின்படி என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களிடத்துல அந்த கடைசி ராபோஜனத்தை அவர் ஏற்படுத்தும் போது கூறுகிறார், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய இவருடைய ரத்தமா இருக்கிறது. அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நியாயப்பிரமாணத்திற்கு விடுதலை அடையக்கூடிய புதிய உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துகிறேன் என்கின்ற அந்த புதிய உடன்படிக்கைக்கு அடையாளமாக சாராளை ஆண்டவர் இந்த இடத்திலே காண்பிக்கின்றார். அப்படியானால் அந்த உடன்படிக்கைக்கு உட்பட்ட, அந்த புதிய உடன்படிக்கைக்கு உட்பட்டு அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறவர்கள் பரம எருசலேமுக்கு சொந்தக்காரர்கள், பரம எருசலேமுக்கு, மேலான எருசலேமுக்கு அவர்கள் சொந்தமானவர்கள். அப்படியானால் இந்த பரம எருசலேம் என்பது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஒன்று. அநேக நேரத்துல நம்முடைய உலக பிரகாரமான எருசலேம் தான் நம்முடைய எருசலேம் என்று சொல்லி நாம் நினைக்கவே கூடாது. ஏனென்றால் வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்தின் 2வது வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 21:2 யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை, கவனியுங்கள், தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அப்படியானால் இந்த புதிய எருசலேம் என்பது தேவனிடத்திலிருந்து இறங்கி வர வேண்டிய ஒன்று. இங்கே இருக்கின்ற எருசலேம் அல்ல, அது தேவனிடத்திலிருந்து இறங்கி வரக்கூடிய புதிய எருசலேம். அந்த எருசலேமில தான் ஆண்டவர் நம்மை பிரஜைகளாக வைத்திருக்கிறார். நம்முடைய குடியிருப்போம் பரலோகத்தில் இருக்கிறது. ஆகவேதான் எபிரேயர் 12:22 வாசிக்கிறோம், நீங்களோ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்களோ சியோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள் என்று சொல்லி. எவ்வளவு பெரிய ஒரு விடுதலை! ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் அவன் சியோன் மலையினிடத்திற்கு, புதிய பிரமாணத்தை பெற்ற அந்த சியோன் மலையினிடத்திற்கும் அந்த ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும், நாம் எல்லாரும் ஆண்டவருடைய பரம எருசலேமின் பிரஜைகள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படியானால் எந்த விதமான சட்ட திட்டங்கள், நியாயப்பிரமாணத்திற்கு நாம் அடிமைகள் அல்ல, நாம் விடுவிக்கப்பட்டவர்கள், அந்த பரம எருசலேமுக்கு நாம் பங்காளிகள் சொல்லிவிட்டு அவர் கூறுகிறார் 27வது வசனத்துல, அந்தபடி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு, கர்ப்ப வேதனை படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி, புருஷனவளை பார்க்கலும் அநாத ஸ்திரீகளுக்கு அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லி. இதை ஏன் பவுல் இந்த இடத்துல எழுதுகிறார்? ஏசாயா 54வது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை இங்கே மேற்கோள் காட்டுகிறார். காரணம் உண்டு. ஏனென்றால் யூதர்கள், புறஜாதிகள் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு விருத்த சேதத்தை அடைந்தால் மட்டுமே அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு சுதந்திரவாளிகள் ஆவார்கள் என்ற அந்த தவறான போதனையை மாற்றுவதற்காக அவர்களுக்கு பவுல் பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையை ஞாபகம் ஊட்டுகிறார். அங்கே யூதர்கள் என்றும் இல்ல, கிரேக்கர்கள் என்றும் இல்ல, விருத்த சேதனம் உள்ளவர்கள் என்றும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாரும் தேவனுடைய நகரத்திற்கு சொந்தமானவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது என்பதை அவர் அங்கே ஞாபகம் ஊட்டுகிறார். சொல்லிவிட்டு 28வது வசனத்துல, சகோதரரே நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கின்றோம். We are the children of promise. ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கின்றோம். இது நம்மை பொறுத்த மட்டும் உண்மை. எப்படி உண்மை? அவருடைய வாக்கு தத்தம் என்ன? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்தார் என்று சொல்லி யோவான் 1வது அதிகாரத்தின் 12வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்படியானால்
அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளின் இந்த அதிகாரத்தை பெறுகிறோம் என்கின்ற வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தத்தின்படி நாம் பிள்ளைகளாகிறோம். ஆகவேதான் 13வது வசனத்துல யோவான் 1:13 இப்படி அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். they are all born of God. நானும் நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இது நடக்கிறது. we are born of God. நாம் தேவனால் பிறந்தவர்கள். அந்த தேவனால் பிறப்பதற்கு நமக்கு உறுதுணையாக இருந்தது பரிசுத்த ஆவியானவருடைய வசனம். தீத்துவில யாக்கோபு 1:18 நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். சத்திய வசனத்தினாலே நம்மை ஜெனிப்பிக்கின்றார். அதே நேரத்தில் 1 பேதுரு 1:23 அழிவுள்ள வஸ்துக்களினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமாகிய வசனத்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே என்று சொல்லி பேதுரு கூறுகிறார். அப்படியானால் நாம் மறுபடியும் பிறந்து தேவனுடைய பிள்ளைகள் ஆவதற்கு பரிசுத்த ஆவியானவர் தருகிற வசனத்தின் மூலமாகத்தான் நாம் அவருடைய பிள்ளைகள் ஆகிறோம். அதோடு கூட எதையுமே சேர்த்து கொள்ள முடியாது. அந்த வசனத்தினாலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிறோம் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். தொடர்ந்து அவர் என்ன கூறுகிறார்? ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனோட கூட சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்கிறது. எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? ஆதியாகமம் 21:9. ஒருவேளை ஈசாக்கு வளர்ந்த பின்பு இஸ்மவேல் அவனை பரியாசம் பண்ணுகிறான், அவனை குறித்து தரக்குறைவாக பேசுகிறான். அங்கே போராட்டம் வருகிறது. ஈசாக்கு பிறக்கும் வரைக்கும் அங்கே பிரச்சனையே கிடையாது. என்று ஈசாக்கு பிறந்தானோ அன்று அங்கு போராட்டம் வருகிறது. இதை எவ்விதமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும்? 2 விதங்களிலே புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் யூதர்கள் யாரையுமே துன்பப்படுத்தவில்லை. ஆனால் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ அன்று யூதர்கள் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்த ஆரம்பித்தார்கள். இது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, மாம்சத்தின்படி பிறந்தவன் இஸ்மவேல், வாக்கு தத்தத்தின்படி பிறந்தவன் ஈசாக்கு. அப்படியானால் இவர்கள் 2 பேருக்கும் இடையே வருகின்ற போராட்டம் என்ன என்று சொன்னால், ஆவிக்குரிய விதத்தில் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மாம்சத்தில வாழ்ந்திருந்த நம்மள காணப்படுகின்ற மாம்ச சுபாவம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு நம்முடைய வாழ்க்கையில வருகின்ற தெய்வீக சுபாவம், இந்த 2க்குமான போராட்டம். ஒருவேளை 5வது அதிகாரத்தில் அதை நாம் விளக்கமாக படிக்க முடியும். இந்த போராட்டம் உண்டு. நாம் எப்படி ஈசாக்கு பிறக்காத வரைக்கும் அங்கே அந்த குடும்பத்துல போராட்டம் இல்லாமல் இருந்ததோ, அதுபோல நானும் நீங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் எந்த போராட்டமும் கிடையாது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்மிடத்துல 2 சுபாவங்கள் வந்து விடுகிறது. ஒன்று ஆவிக்குரிய சுபாவம், இன்னொன்று மாம்சீக சுபாவம். இந்த மாம்ச சுபாவமும் ஆவிக்குரிய சுபாவமும் ஒன்றுக்கொன்று விரோதமாக போராடி கொண்டிருக்கிறது. இதை குறித்து விளக்கமாக நாம் பின்பு படிப்போம். அப்போ இந்த மாம்சத்தின்படி பிறந்தவனை புறம்பே தள்ளு என்று சொல்வதன் அர்த்தம் என்ன? அந்த மாம்சம் ஆவிக்குரிய நம்முடைய வாழ்க்கையில எந்த ஆதிக்கத்தையும் செலுத்த முடியாதபடி அதற்கு இடமளிக்க கூடாது என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அதை புறம்பே தள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அதை நாம் புறம்பே ஒதுக்கிவிட வேண்டும் என்று சொல்லி பவுல் அங்கே குறிப்பிடுகிறார். 31வது வசனத்துல இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவர்களுக்கு பிள்ளைகளாயிராமல் சுயாதீனம் உள்ளவர்களுக்கே பிள்ளைகளாயிருக்கிறோம். ஆனபடினால் நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்குன சுயாதீன நிலைமையில நிலைத்திருங்கள் என்று சொல்லி, ஒரு கிறிஸ்தவன் எந்த நுகத்திற்கும் அவன் அடிமைப்பட்டவன் அல்ல. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நுகமும் சரி, அது ஒருவேளை சபை நம்ம மீது திணிக்கின்ற நுகமாக இருக்க முடியும். இல்லையென்றால் போதகர், பாஸ்டர் நம் மீது திணிக்கின்ற ஒரு நுகமாக இருக்க முடியும். தயவு செய்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவனுக்கு எந்த ஒரு நுகமுமே கிடையாது. எல்லா நுகத்திலும் இருந்து ஆண்டவர் விடுவித்திருக்கிறார். ஒரே ஒரு நுகம் உண்டு, அது கிறிஸ்து. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்கு நாம் அடிமைகள், வேறு யாருக்குமே அடிமைகள் இல்லை. அருமையானவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு விடுதலையின் வாழ்க்கை. அது விடுதலையின் வாழ்க்கை. அது அனுபவிக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை. யாருக்கும்
அடிமைகளாக, எந்த பழக்க வழக்கத்திற்கும் அடிமைகளாக நாம் இருக்க ஆண்டவர் நம்மை அழைப்பதில்லை. மாறாக விடுதலை அடைந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே அவர் கூறுகிறார், இந்த சுயாதீன நிலைமையில நிலைத்திருங்கள் என்று சொல்லி கூறுகிறார். நிலைத்திருங்கள், ஸ்டாண்ட் ஃபர்ம் இன் தி லிபர்ட்டி. இந்த சுதந்திரத்துல நிலைத்திருக்கின்ற ஒரு வாழ்க்கை, இதைதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே அருமையானவர்களே, இந்த அருமையான அதிகாரத்துல ஆண்டவர் இவ்வளவு காரியத்தை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். என்னென்ன காரியங்களை ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாகவே ஆண்டவர் ஏதோ ஒரு கோணத்துல ஏதோ ஒரு காரியத்தை உங்களுடைய உள்ளத்துல பேசி இருக்க முடியும். ஆண்டவர் நமக்கு அதை பிரயோஜனம் உள்ளதாக மாற்றி தர வேண்டும். தொடர்ந்து இந்த அதிகாரத்தை படியுங்க. ஆண்டவர் தொடர்ந்து உங்களுக்கு ஆண்டவருடைய விருப்பத்தை, அவருடைய சித்தத்தை உங்களில அதிகமாக வெளிப்படுத்துவாராக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். கிருபை மிகுந்த எங்கள் பரமபிதாவே, இந்த அருமையான பாட வேளைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ தந்த இந்த வார்த்தைகள் ஜீவனுள்ளவர்களாய் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இவர்கள் என்றென்றும் நிற்பதற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரே நாங்கள் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளவும், ஆண்டவரே இந்த வார்த்தைகள் எங்களை சுத்தப்படுத்தவும், சுத்திகரிக்கவும், உமக்கு எங்களை அதிகமாக ஆண்டவரே அதிகமாக எங்களை உமக்கு அர்ப்பணிக்கவும் ஏதுவாக மாற்றிக் கொண்டிருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தலைவணங்கி இருக்கிற எங்கள் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விதத்துல ஆண்டவரே நீர் பேசி இருக்க முடியும். ஆண்டவரே, அந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படி உதவி செய்யும். எந்த ஒரு அடிமைத்தனத்தின் நுகமும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே வந்து விடாதபடி, ஆண்டவரே எந்த ஒரு அடிமைத்தனத்தின் நுகத்தையும் நாங்கள் விரும்பாதபடி, ஆண்டவரே நாங்கள் உமக்கு மாத்திரம் அடிமைப்பட்டவர்களாக, தவறான போதனையை ஆண்டவரே நாங்கள் இனம் கண்டு கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு தவறான போதனைகளிலிருந்து எங்களை விடுவித்து காத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எந்த விதத்திலும் எந்த போதனையும் எங்களை கவர்ந்து விடாதபடி சுவாமி, எந்த போதனைகளிலும் நாங்கள் விருப்பப்பட்டு ஆண்டவரே அந்த தவறான போதனைகளுக்கு நாங்கள் சென்று விடாதபடி இந்த நாட்களிலே நீர் எங்களை காத்துக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவிதமான போதனைகள் உண்டு சுவாமி. தவறான ஆண்டவரே கிறிஸ்துவை மையமாக கொள்ளாத, கிறிஸ்துவை வெளியே தள்ளிவிட்டு மற்றவைகளை உள்ளே கொண்டு வந்து போதிக்கின்ற கவர்ச்சி நிறைந்த போதனைகள் நிறைந்த இந்த கிறிஸ்துவ உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு ஆண்டவரே எல்லாவற்றையும் சரியான விதத்திலே இனம் கண்டு கொண்டு ஆண்டவரே கிறிஸ்துவுக்காக மாத்திரம் ஆண்டவரே நாங்கள் உம்மை அறிந்திருக்கிறோம் என்றும் நீர் எங்களை அறிந்திருக்கிறீர் என்றும் ஆண்டவரே அப்படிப்பட்ட அருமையான ஆண்டவரே அந்த 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 விலை மதிக்க முடியாத அந்த உறவில் மகத்துவத்தில ஆண்டவரே நாங்கள் முன்னேறி செல்ல நீர் எங்களுக்கு உதவி செய்யும். பாடுவேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அவர்களுக்கு உள்ளத்துல நீ தந்திருக்கிற இந்த விருப்பம் ஆண்டவரே இன்னும் அதிகமாக கொழுந்து விட்டு எரியட்டும் சுவாமி. இன்னும் அதிகமாக உம்மை அறிந்து கொள்கின்ற அந்த வாஞ்சை அவர்களுக்கு அதிகமாக நீர் ஏற்படுத்தி உம்மை அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லி சுவாமி ஆண்டவரே அந்த நித்திய ஜீவனுக்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள ஆண்டவரே எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். பகல் சென்று போயிற்று, இரவு சமீபமாயிற்று, ஆயினும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். அதற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் எல்லாருக்கும் நல்ல நித்திரையை தாரும். உமக்கு சித்தமானால் ஆண்டவரே ஒரு புதிய நாளை புதிய பலத்தோடு புதிய கிருபையிலே நாங்கள் காணவும், அந்த நாளிலும் ஆண்டவரே உங்களுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக நாங்கள் வாழ ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.